ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெசி பிளாக்ஸ். இப்போ பார்த்தீங்களாண்டா மாஹோன்ற இடத்துல நிற்கிறோம். 2 நாள் ட்ரிப் வந்துட்டு இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கோம். ஸோ இது அதுண்ட தொடர்ச்சியாக இருக்கும். நீங்கள் அந்த 4 வீடியோஸும் பார்க்காட்டிக்கு போய் கட்டாயம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே மோட்டோ பிளாக்காக தான் இருக்க போது. மேபி போகிற இடங்களில் நல்ல இடங்கள் இருந்தால் அவங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி லாங் ட்ரிப் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் 144 கிலோமீட்டர் எங்களை வீட்டிலேருந்து நிற்கிறோம். ஸோ இப்படியான டைமில் நாங்கள் போக வேண்டிய தூரத்தை நினைச்ச மட்டும் தான் போய் சேரலாம். இந்த டைமில் இப்போ 2 இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ உடம்பு பயங்கர டயர்டாக இருக்குது. இப்படியான டைமில் கட்டாயம் ஒரு இளநீ இல்லாட்டிக்கு சாப்பாடை எடுத்துக்கொள்வது நல்லா. அதே டைமில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் இதுகளை சொல்கிறது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 2 ஆகுதுன்னு சொன்னதானே. ஸோ ஸ்கூலெல்லாம் விடுற டைம் ஸ்ரீலங்காவில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கூல் ஒன்று விட்டுருக்கு. அப்படி ஸ்கூல் விடுற டைமில் இருந்தாலும் சரி, ஆக்கள் க்ரௌடாக இருக்கிற டைமில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓடிக்கொள்ளுங்க. திஸ் இஸ் ஸ்ரீலங்கன் ரவுண்ட் அப் போட். ஓகே கேஸ், இதால் ரைட் சைட் எடுக்கணும். டவுனில் இருந்து ரைட் சைட் எடுத்து அனுராதபுரம் போட் போட்டிருக்கோம். ஸோ ரைட் சைட்டால் போக வேணும். வெயில் ஒரு 35-40 வகையில் அடிக்கும் போல் இருக்குது. அந்தளவுக்கு வெயில் கொளுத்திட்டுருக்கு. ஸோ இந்த ரோட்டை பாருங்கள். அப்படியே இந்த ரோட்டில் வரைக்கும் அப்படியே ஒரு சில்னஸ் ஒன்று இருக்குது. ரோட்டில் சைட்ல எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள். வாவ், இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பொம்மை, வடிவான பொம்மை இருக்குது. எப்படியும் ஒரு 6000-7000 ரூபா வரும். வேண்டது காசு இல்லை. பாருங்கள், திருப்பியும் ஒரு ரோட்டை பார்க்குறேன். அதே ரோட்டில் பாருங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் 2 சைடு எப்படி இருக்குண்டு இந்த வியூவை பாருங்கள். அப்படியே வாவ், இதில் கத்தி அதுலெல்லாம் விற்று கொண்டிருக்கணும். ராமாஸ்டர் கனநாள் பார்த்து வாவ். இந்த டைமில் அந்த வாழாயின் வாழ்வை வாழவே அந்த பாட்டை கேட்டுகிட்டே போகணும் போல இருக்குது. அப்படி சில்னஸ் ஒன்று இருக்குது. ஐயா தள்ளி போயிருங்க ஆட்டோக்காரரை. எங்கே வெட்டுவீங்க, எப்போ வெட்டுவீங்கன்னு தெரியாது. வரைக்கில் ஃபுல் டேங்க் அடித்ததுக்கு இப்போ வரைக்கும் ஃபுல் டேங்க்லேருந்து 4 புள்ளி ஏதோ குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 புள்ளி இருக்குது. என்னாலும் ஒரு பயமாக இருக்குது, எங்கே நின்றுமோண்டு. ஸோ அதுக்காகவே ஃபியூவல் அடிக்கணும் முதலாவது. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்களாண்டா ஒரு சாப்பாட்டு கடையை கண்டோம். ஸோ அதில் நிப்பாட்டி இப்போ சாப்பிட போகிறோம். பசிக்குது. ரைஸ் அண்ட் கறி அண்ட் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் ரைஸ் அண்ட் கறி தான் சாப்பிட்ற ஐடியாவில் போய் கொண்டிருக்கோம். இப்போ என்னென்ன இருக்குன்றதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதிலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ வலிக்கிட்டோம். இன்னும் நிறைய தூரம் இருக்குது, 100 கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது போகிறதுக்கு. ஸோ இப்போ தான் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது சாப்பிட்ட உடனே. பில் பார்த்திங்கன்னா 2 சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டோம், நார்மல் சாப்பாடு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஆனால் அந்த சாப்பாடில் கொஞ்சம் எண்ணெய் தன்மை கூட தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளவு வேர்த்தண்டு இல்லை, பரவாயில்ல. ஆனால் 560 ரூபா ஒரு தண்ணி போத்தலும் எடுத்ததோட ஸ்ரீலங்கன் மணி. ஸோ இப்படி தான் ஒரு சாப்பாட்டு செலவு, மத்தியான செலவு கடைசி ஒரு 500-600 ரூபாய்க்கிட்ட வரும். ஓகே, இப்போ பார்த்திங்களாண்டா ஃபியூவல் அடிக்க போகிறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் ஃபியூவல்ட இது பார்த்திங்களாண்டா 137 ரூபா, 92ஆம் நம்பர் பெட்ரோல். ஓகே, ஃபியூவல் அடித்தாச்சு. இது தாராளமாக வீட்டை போகிறதுக்கு காணும். பயங்கர விற்காக இருக்குது. அதுவும் இந்த ஃபுல் பேஸ் ஹெல்மெட்டை போட்டுட்டு இப்படியான ஒரு வெதரில் போய்க்கலன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரோடு விளத்தையும் கொஞ்சம் கவனம். 2 பக்கத்தாலையும் வருவாங்க. 1 வே ரோடு தான் இங்கே எப்பயுமே. இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு இப்போ தனி ரோட்டாக இருக்காது. கூடுதலாக இந்தியாவில் ஹைவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ரோட்டில் தான் 2 வேயாக இருக்கும். ஸோ இந்தியாவில் கூடுதலான இடங்களில் ஹைவே இருக்கும். அப்படியான இடங்களில் ட்ராவல் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கை சமாளித்து ஓடுறதுல ஒரு மாதிரி போயிடும். ஓகே, இப்போ கல்கமோன்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா மழை தூரி கொண்டு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டி வரும் போல் இருக்குது. ஸ்பீட் பார்த்திங்களாண்டா ஸ்ரீலங்காவில் லிமிட் ஸ்பீட் பார்த்திங்களாண்டா நார்மல் ரோட்டில் 70. ஸோ அதை தாண்டி போனோம்னா போலீஸ்கிட்ட ஓவர் ஸ்பீடுக்கு பிடிச்சி கட்டாயம் ஒரு 3000 ரூபா கட்ட வேண்டி வரும். அப்படி இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபா செலவழிக்கும். ஸோ ரெண்டுமே எங்களுக்கு ஒரு செலவு தான். ஒன்று போகிற வாகனத்தை பாருங்கள். அப்படியே இதெல்லாம் 1995ஆம் ஆண்டு போட்டு எரிச்சிருக்க வேண்டிய வாகனம் இப்போ விட்டு ஃபுல்லாக புகையை கிளப்பிட்டு போகுது, கறி புகையை.
புகை 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 புகை. ஏண்டா இன்னும் இந்த வாகனத்தெல்லாம் வச்சுருக்கீங்க? மோர் அனுராதபுரம் 44 கிலோமீட்டர் என்னும் இருக்குது. அனுராதபுரத்தை கண்டுட்டோம் பண்ணாலே அரைவாசி உயிர் வந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். சிலர் அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வெள்ளைக்கூடை யூஸ் பண்ணிக்கணும். இந்த டிசைனாக இருக்குது பாருங்கள், அந்த இடம் வந்து அந்த வெள்ளைக்கோடு இருக்கலாம், அந்த இடங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ என்னோட ஒரு ப்ரோ கேட்டால், ஏன் ப்ரோ அந்த வெள்ளைக்கோடு பக்கத்தில் இப்படி டிசைனாக இருக்குன்னு. இந்தியாவிலேருந்து அந்த வெள்ளைக்கோட்டில் அந்த இடத்துலையும் ஓவர்டேக் பண்ணிடலாது. மற்றது அந்த இடத்துல வெள்ளைக்கோடு இருக்குன்றதை அடையாளப்படுத்துறது தான் அந்த வளைஞ்ச கோடு எல்லாம் இருக்குது. ஒரு சிலர் வெள்ளைக்கோடை வடிவாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு அவசரத்தில் இப்போ நாங்கள் வாகனத்தில் போய்க்கல தங்கட பாலில் கோல் காய்ச்சி கொண்டு அந்த இடத்த க்ராஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி நாக்களை கண்டாலே எனக்கு கடுப்பு தான் வரும். அப்படி ஒருக்கா நான் வவுனியாவில் போய் கொண்டு இருக்கல முன்னுக்கு ஒரு அக்கா போனவா டப்புண்டு அந்த வெள்ளைக்கோடில் குதிச்சிட்டேன். ஸோ நான் அதில் பிரேக் அடிச்சிட்டேன். எனக்கு பின்னால் வந்த கார் எனக்கு அடிச்சிட்டேன். ஸோ என்ன செய்கிறேன்னுட்டு அப்படி நான் போகவா அப்படின்னு கேட்டார். ஓகே நீங்கள் போங்க, நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எனக்கு எந்த சேதமுமே இல்லை, பைக்குக்கும் சரி. அவர்கிட்ட காரில் முன்பக்கம் இல்லை, அரைவாசி உள்ளே போயிட்டு ஆல்டோ அந்த கார், கோடு மாதிரி அந்த கார். பைக் ரைடராக இருக்கிறால் ஓடிடலாம், பட் பின்னால் இருக்கிற பில்லியன் ரைடர்ன்ற பேக்கை ஜோசிக்கணும். அவர் என்ன கஷ்டப்படுவாருன்னு. ஸோ இப்போ இதில் நிப்பாட்டி அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கும். பைக்குக்கும் ஒரு ரெஸ்ட் தேவை கட்டாயம். பெடெக்ஸ் நோதா, பெடெக்ஸ் நோதா. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, வித்தியாசமாகவே இருக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இங்கே என்ன ஃபேக்ட்ரின்ட்டு ஏதாவது போட்டிருந்துச்சுன்னா பார்த்து சொல்லலாம், பட் தெரியாது. ஓகே, இப்போ அனுராதபுரத்துக்கு வந்துட்டேன். இதில் இருந்து லெஃப்ட் எடுத்து போகணும். யாழ்ப்பாணம் சந்தி என்று போட் போட்டிருக்கும் இதுகளில். ஸோ அதை பார்த்து போகணுமெண்டா சரி. அனுராதபுரம் டவுனில் கூடுதலான பேர் அந்த ரோட்டை மாற விட வேண்டாம். 2-3 ரோட் இருக்குது. இதில் கூடுதலாக ட்ராஃபிக் கூடுதலான இடம் இந்த அனுராதபுரம். இதில் இருந்து இன்னும் ஒரு ஓடணுமெண்ட் நினைச்சா ஃபாஸ்ட்டாக ஓடினோம்னா ஒரு 45 நிமிஷத்தில் வவுனியாவுக்கு போகலாம். ஆனால் நான் ஓரளவுக்கு அந்த எனர்ஜி லெவல் இல்லை. ஸோ ஸ்லோவாக தான் போகிறேன். லேண்ட் ரோவர் போகுது. இப்போ 2 கோடி பேர் நிற்கிற கார்களெல்லாம் பாருங்கள். சொந்த காசில் நிற்குதா இல்லை கடலில் நிற்குதா? எனக்கு அவ்வளோ பெரிய காரெல்லாம் எடுக்கணுன்ற ஆசை இல்லை. ஆனால் உடம்பு நோகாமல் ஒரு ட்ரிப் அடிக்கிற அளவுக்கு நார்மலாக இந்த முன்னுக்கு போகிற ஆல்டோ கார் மாதிரி ஒன்று எடுத்தாலே காணும். வரவுக்கு மேலே செலவு அதிகமான கஷ்டம்தான். வரவே இல்லாமல் செலவு போயிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வாடகை இருக்கும்? ஸ்ரீலங்காவில் எதிரில் வர்ற வாகனங்கள் கூடுதலாக லைட் அடித்து காட்டினா, எங்களுக்கு எதிரில் வர வாகனங்கள் லைட் அடித்து காட்டினா போலீஸ் நிற்குதுன்ற அர்த்தம். ஸோ அந்த லைட் அடித்து காட்டவே பாருங்கள், இதில் போலீஸாக நிற்கிறோம். அதே நிறைய டைம் அந்த லைட்டை ஹெட்லைட்டை மலம் அடித்தாங்க வேண்டாம், ஸ்பீட் மீட்டரோடு நிற்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தில் வடிவாக கவனித்து கொண்டிருக்கணும். என் பின்னால் இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து பெஸ்ட் டைம் அவர் லைசன்ஸ் எடுத்து ஒரு பைக் ஓடு கொடுத்துட்டு இருந்தான். அவர் அந்த 50 லிமிட் இருக்கும். டவுன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 50 தாண்டி ஸ்பீட் ஓடக்கூடாதுன்னு இருக்கும். அதில் மேக்ஸிமம் ஒரு 58 வந்தவர். ரூல்ஸ் ஃபுல்லாக தான் 58 வந்தவர். அது நான் அப்போ பின்னுக்கு இருந்து நித்திர கொண்டுட்டு இருந்தேன் 2 கூட டைம் ட்ராவல் பண்ணி. அப்போ அவருக்கு அந்த 58 வந்ததுக்கு ஃபைன் எழுதிடணும். ஸோ சில டைம் போலீஸ் தங்களோட கடமையை சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். இது பார்த்திங்கன்னா 2வது 3வது ரெஸ்ட். உடம்பு அழுப்பாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மதவாச்சியான இடம் தாண்டி போய் கொண்டிருக்கோம். இன்னும் வவுனியாவுக்கு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு இளநீ கடையிலெல்லாம் நிறையவே இருக்கும். அது உங்களுக்கு தேவையான ஐஸ் போட்டும் இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. ஸ்ரீலங்கன் மணி பார்த்திங்கன்னா 70 ரூபா அப்படி தான் வரும். இதில் இருக்கிற இன்னொரு கடையை பாருங்கள். இதில் அந்த கடை இப்போ ஓப்பனோ தெரியலை. இந்த கடை இந்த கடை போட்டிருக்கு தானே. இந்த கடைக்கு நாங்கள் மீனக்கட்டு வவுனியாவிலேருந்து 20 கிலோமீட்டர் வந்து இதில் 20 ரூபாய்க்கு அப்பம் சாப்பிட்டுட்டு போவோம். மேக்ஸிமம் ஒரு 2-3 தான். ஒரு 60 ரூபா காசுக்கு அப்பம் சாப்பிட்றதுக்காக ஒரு 220 ரூபா மேபி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து அங்கேருந்து வருவோம். ஸோ அதில் ஒரு கிக் இருக்குது. ஓகே கேஸ், 2 மணிக்கு அங்கேருந்து வலிக்கு நாங்கள் ஜாப்பகோவாலேருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ வவுனியா வந்துட்டோம். வவுனியா போர்டருக்குள்ளே வந்துட்டோம். எஸ், சேஃபாக வந்துட்டோம்.
எந்த ஒரு பொலிசிட்டையுமே மாட்டையில். இந்த பொலிசிட்டை மாட்டாததுக்கான ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரில் வேறு வாகனம் கூடுதலாக லைட் அடித்து காட்டுவினோம். ஸோ அப்படியான டைமுகளில் நாங்கள் சுதாரித்து கொண்டு ஸ்லோவாக போகணும். அதே மாதிரி டவுனுகளுக்குள்ளே போய்க்க கட்டாயம் 50 ஃபாலோ பண்ணணும். ஓகே கைஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இப்போது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே போனாலும் இந்த இதில் பாருங்கள், இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. ஸோ அந்த கோயில் கடவுள்கிட்ட தான் கும்பிட்டுட்டு போவேன். கடவுளே பிரச்சனை வரக்கூடாதுல்ல, வர்ற பிரச்சனையை சமாளிக்க தெரியணுன்றதுக்கு. ஸோ பிள்ளையாரப்பா. ஓகே காஸ், பாய். பயங்கர உடம்பு டயர்டாக இருக்குது. இப்படியே போய் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே குப்புற படுத்த மாட்டால் நாளைக்கு விடியும். சூரியன் குத்தைக்கு தான் தெரியுமா விடிஞ்சிட்டா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு உடம்பழுப்பு அண்ட் எங்கெங்கே நோகணுமோ அங்கங்கெல்லாம் நோகுது.